கும்பமேளா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுன்னு அதை பத்தி ரொம்ப பாராட்டி பார்லிமெண்ட்ல திரு மோடி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரு அதிரடி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதாவது மகா கும்பமேளால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் காணாம போயிட்டாங்க. இவங்கள கண்டுபிடிக்க உத்தரப்பிரதேச அரசாங்கமும், ஒன்றிய பாஜக அரசும் என்ன முயற்சி எடுத்திருக்குது? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. பாஜக தொண்டர்கள் மற்றும் அரசு இணைந்து இந்த காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே கும்பமேளால நடந்த இடிபாடுகள்ல சிக்கி எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற சரியான தகவலை உத்தரப்பிரதேச அரசாங்கம் வெளியிடாத இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார்னா, இது எவ்வளவு சீரியஸான கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாஜக அரசு உணர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.